ஹலோ கேஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நம்ம ஹேடே மற்றும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மீண்டும் அதே தான் பார்க்க வரோம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வந்து வச்சு 3 டிஃபென்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆனால் அது வந்து டவுன் ஹால் 18 புதுசாக நீங்கள் டவுன் ஹாலை அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஃபென்ஸு, இல்லைன்னா கிடையாது. ஹேடியில் புதுசாக அந்த கலெக்ஷன் டாஸ்க் தான் இது. யாரும் நிறையா பேர் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, யாரும் ஹெல்ப் பண்ணலையோ. ஜிஜியா நம்ம வந்து இன்ஸ்டாவில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், பாடி சோடாக்கு. நீங்கள் இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆஜிஷ் ப்ரோ அவர் ஆன்லைனில் இருக்காருன்னா அவர் தான் பண்ணியிருப்பார். ஓகே, திருப்பி கேட்டிருக்காரா? இங்கே துடிக்குது. ஓகே, ஃப்ரீயாக ஒரு ஜெம்மு தரான். 5000 காசு வாங்க முடியாது. ஒரே நிமிஷங்க, அந்த வீடியோ. ஓகே, என்ன ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் டெலிவரிக்கு வந்து 2 ஸ்டார் போனஸ் வந்து டபுள் இந்த டைம் வருது. ஃபால் மினி டாஸ்க் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதில் என்னென்ன நம்ம கேட்டிருக்கான், 8 பீச் கலெக்ட் பண்ணணுமா. பீச் இருக்கா நமக்கு இங்கே இருக்குது. டேக் ஒரு டாஸ்க் கூட நான் இன்னும் முடிக்கல, முடிஞ்சு கிளைமு. 3 வந்து என்னது, 1 2 3 போட்டு வச்சுருக்கோம். அது அப்புறமா கலெக்ட் பண்ணிப்போம். பிளாக்பெர்ரி ஜாம் டேக்கு 1 முடிஞ்சு. 2 ஆஜிஷ் ப்ரோ, நன்றி ப்ரோ. ஒரு ஐஸ்கிரீமு பாப்சிக்கல் டேக்கு முடிஞ்சு. 2 இந்த ஜூஸு 1 தான் அது போட்டு வச்சுருக்கேன்னா, சரி இன்னொன்று போடுவோம். பீவேக்ஸு 4 தயாரிக்கணுமா. 2 3 4 கரெக்டாக 12 காலி ஆகிடுச்சு. 2 பச்சை கேண்டில், எலுமிச்சம்பழம் வேணும். 1 2 இந்த ஜூஸ் வந்து இது 3 போட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். 3 போட்டு வச்சுருக்கேன். எஸ், டேக்கு 1 2 3 கிளைம். 4 1 2 3 4 கியூக்கம்பர் 18 இருக்கா? போட்டிருக்கு. டேக் முடிஞ்சு. 4 போகலா அது பேர் என்னது, அதுக்கு ப்ரெட்டு வேணும்னு கேட்பானே, வீட்டு இல்லையா இருந்தால் அதில் சிலோ இருந்தால் அது இல்லை கொண்டான்னு 73 ஃப்ளவர் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஃப்ளவர்லாம் நீ சாப்பிடுவியாம்மா? சாப்பிட மாட்டியா? பூச்சட்டி சரி, அதை வியாபாரத்துக்கு போட்டுரும். எதுக்கு இவ்வளோ இருக்குது? ஓ, அரிசி தேவைப்படும். இப்போ வீட்டை வச்சு ப்ரெட்டு தயாரிச்சுட்டு, எங்கடா இருக்குது மிஷினு? ப்ரெட் இங்கே இருக்கா? 1 2 3 4 5 பீகிள் பேர் என்ன? வெஜ்ஜி பேகல் அது பேர். 2 ப்ரெட்டு தேவைப்படுது. ஒரு இதுக்கே 2 ப்ரெட்டு தேவை. அப்படின்னா இவன் எவ்வளோ 4 கேட்குறானா? அப்படின்னா இது ப்ரெட்டு வேணும். இப்போ எவ்வளோ ப்ரெட்டு இருக்குது கையில்? 5 இருக்குது. நான் இந்த ப்ரெட்டு வரட்டும், வந்ததுக்கப்புறம் போட்டுப்போம். இந்த ஜூஸு சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 போட்டு வச்சுப்போம், வரட்டும் அது மாட்டுக்கு. கேக்கு எல்லாமே இது எல்லாமே இப்போதைக்கு போட்டு வைக்க வேண்டாம்.
ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு 14 மணி நேரம், அதெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணுறோம், நமக்கு 60 இது இருக்க கான் இருக்குது. சோத்தை போடு எல்லாத்துக்கும். மாட்டுக்கு வந்து பாலை கறந்துட்டு செண்பகமி செண்பகமி ஒரு சாப்பாடு கம்மியாகுமோ? ஆட தயவு செஞ்சு டேய் காதில் கேளுங்கடா, கொஞ்சம் யூஸ் இன்டர்வேஸை மாற்றுங்கடா. கேவலமாக இருக்குடா அவங்க யூஸ் இன்டர்வேஸு. ஆட்டுக்கு இல்லை, ஆட்டுக்கு வீட்டு வேணும். பாரு ரைமிங்கு, ஆட்டுக்கு வீட்டு பின்றடா. சில ஃபுல்லாக உயிரை எடுப்பாங்கடா அவங்க. ஆட்டுக்கு வீட்டு போட்டாச்சு. செண்பகமே 150 கரெக்டாக வந்துருச்சு. என்ன சிலோ அப்கிரேட் பண்ணுமா? ஒன்றுமே இல்லை. ஓகே, இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா சொல்லு? இடமே இல்லாமல் 13 11 உழைச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போதைக்கு போட வேணாம். ஜூஸ் இல்லாமல் கேட்டால் போட்டுக்குவோம். அந்த பூ ஜூஸ் ஒரு 2 போட்டு வைப்போம். இதில் ஒரு 2 போட்டு வைப்போம். 3 போட்டு வைப்போம். எல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் போட்டெல்லாம் நான் அனுப்புகிற ஐடியாலே இல்லை. அனுப்பத்துக்கெல்லாம் டைமும் இல்லை. வீட்டு பூவியோடு கானு கேரட்டு வேணும் கண்டிப்பாக. கேரட் இல்லாமல் இருக்க முடியாது. வாழ்க்கையை கேரட்டு நோக்கி தான் ஓடிட்டுருக்கு. குதிரையெல்லாம் ஆனால் அதுவும் லாஜிக்கு நிறைய லாஜிக் அடிக்குது கேஸ் இந்த கேமில். நீங்கள் என்றைக்கா யோசிக்கலாம் பார்த்தீங்களா? அதான் வந்து இங்கே ஒன்று இருக்குமே, அது பேர் என்னது? இதுக்கு 2 ப்ரெட்டு கேட்குறான். ஓகே, அடியில் ஒரு ப்ரெட்டு, நடுவில் ஒரு மீட்டு, மேலே ஒரு ஃபிஷ்ஷு, மேலே ஒரு ப்ரெட் வைக்கிறான். ஓகே, லாஜிக் வந்து ஓகே, ஒத்துக்கலாம். வேறு எதுக்கெல்லாம் ப்ரெட்டு கேட்பான்? ஒரு நிமிஷம் இருங்களேன். எதுக்கோ ப்ரெட்டு கேட்பானே, 2 ப்ரெட்டு சம்மந்தமே இல்லாமல் கேட்பானே. இதுக்கு ஓகே, இது கூட ஓகே, இது எல்லாமே ஓகே தான். ஏதோ இதுக்கு 2 ப்ரெட்டு, இது பார்க்குறதுக்கு 2 ப்ரெட்டு வைக்கிற மாதிரியா இருக்குது. இதுக்கு 2 ப்ரெட்டு, இதுக்கு ஒரு ப்ரெட்டா, சரி ஓகே, இதுக்கு ஒரு ப்ரெட்டா, ஓகே. லாஜிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடு இருக்குல்ல, ஒவ்வொரு ஆடும் ஒரு மூட்டை சாப்பாடு சாப்பிடுது. ஒவ்வொரு பண்ணியும் ஒரு மூட்டை சாப்பாடு சாப்பிடுது. அதுமாதிரி கோழியெல்லாம் எத்தனை தும்காண்டுக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் 1 மூட்டை சாப்பாடு போடணுமா அப்படின்னு சொல்கிறவன் இவ்வளோ பெரிய குதிரை. இந்த குதிரை ஒரு கேரட்டு தான் சாப்பிடுதான். பார்த்தீங்களா இவன் லாஜிக்க? அதுமாரி ஒரு கழுதை ஒரு கேரட்டு தான் சாப்பிடுதான். இது வந்து ஒரு மிக்சர் பால் வந்து இது வந்து ஒரு பாத்திரம் பால் குடிக்குது. இது பூனை பார்த்துக்கங்க. ஒரு சட்டி ஒரு மாட்டுலேருந்து கறக்கிற பால் ஒரு பூனை குடிக்குது. இப்போ எவ்வளோ பெரிய பூனை நான் வச்சு வளர்க்குறேன்னு பாருங்க. நடுவில் வர ஒய்ஃபை கட் ஆகிடுச்சு, அதனால் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, இதில் ஒன்றும் ஈவெண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். லாரியெல்லாம் அனுப்பி நீங்கள் எக்ஸ்பி கெயின் பண்ணணுன்னா பண்ணுங்கள். அந்த இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து அனுப்புனது எதுவுமே வந்து அந்த வீடியோ இன்ஸ்டாவில் காட்டினது எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஒரு மாதிரி பிளாக் ஸ்க்ரீனாக வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை. அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணி இப்படி அனுப்பிச்சிட்டாரு. அடுத்தது இப்படி 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 இதை தான் அவர் பண்ணார் நேற்றுக்கு. அந்த வீடியோவில் காட்டினது இதுதான். இதேமாரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும், அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் கூட எக்ஸ்பி சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா டபுள் எக்ஸ்பி போட்டிங்கன்னா டபுள் எக்ஸ்பி ஏறும். டபுள் காயின் போட்டிங்கன்னா டபுள் காயின் ஏறும். அவர் பண்ணது இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நான் பண்ணுறேன் பாருங்கள், இதுதான் அவர் பண்ணது. இப்போ எக்ஸ்பி எவ்வளோவில் இருக்குது? 3,78,000 இருக்குது. ஓகேவா? $78 93 வந்துருச்சு பாருங்கள் எக்ஸ்பி. இப்போ இந்த 5 கோல்டு 5 ஆர்ஸில் கேட்குறானா? ட்ராஸு உங்கள்கிட்ட இல்லையா? ட்ராஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதுதான் அவர் பண்ணது, வேறு ஒன்றுமே இல்லை.
இதேமாரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, ஆனால் டப்பன்னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பி இன்க்ரீஸ் ஆகும், காயின் இன்க்ரீஸ் ஆகும். அவர் 27 லட்சம் காயின் வச்சுருக்காரு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஃபுல்லாக குக் பண்ணி வச்சுக்காங்க. என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே எல்லாத்துலேயும் 2 3 போட்டு வச்சுக்காங்க. தப்பே இல்லை. இதே மாதிரி லாரி வந்துச்சுன்னா அமுக்கிக்கிட்டே இருக்கணும் டபக்குன்னு. ஆமாம், அந்த டோனட்டை பார்த்தோன்னு தான் ஞாபகம் வருது. நான் டோனட் மிஷின் வாங்கி வச்சேனே, என்ன ஆச்சு அது? இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? 8 மணி நேரம் ஆகும். சரி, ஓகே கைஸ், நம்ம அப்படியே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு போவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்றுக்கு சொன்னீங்க இதேமாரி வீடியோவில் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு, அதுமாரி பார்க்குறவங்க நீங்கள் இதுமாரி ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி குறை நிறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். நல்லா ஹேமர் வச்சுட்டு சூப்பராக நிற்கிறான் பில்டரு. கிராண்ட் வார்டன் ஆர்மி கேம்ப் முடிஞ்சிருச்சு. ஹீரோ அப்கிரேட் கம்ப்ளீட். 3 ஹீரோஸ் அவைலபிள் ஃபார் அட்டாக்ஸு. கொபயாஷி சாங். டு வாண்ட் டு ஜாயின் நெக்ஸ்ட் வார். யாரை வேணால் செத்துக்கோங்க, என்னைய விட்ருங்க. 3 பில்டர் ஃப்ரீயாக இருக்கான். காசு இருக்கா? இல்லையே, காசு இல்லையே. ஓகே, இப்போ போயிட்டு டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் டிஃபென்சஸ் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி நாம் வச்சுருந்தோம். இனிமேல் அதெல்லாம் ஒரு நாள் வைக்க முடியாது, நக்கு அப்படின்ட்டாங்க. டவுன் ஹால் 18 லெவல் 18 டவுன் ஹால் ரெக்வயர்டு. டவுன் ஹால் 18 வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தருவானா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதில் வந்து நம்மலாம் இவன் இஷ்டத்துக்காகலாம் வந்து நம்ம டவுன் ஹால்லாம் போக முடியாது. 342 ஆர்ச்சர் இப்போ ஆர்மி கேம்ப் அப்கிரேட் ஆகிடுச்சுங்கிறனால ஒரு 10 ஸ்பேஸ் வந்துருச்சு நமக்கு. இவன் ஒருத்தனை போட்டுப்போம், மினியன் ஒருத்தனை 2 மினியன் போட்டுவோம். புது ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இன்னும் 4 டேஸ் இருக்குது. 66th ரேங்கில் இருக்கும். இவனுக்கு பதிலாக இவன் இருக்கானா, இவன் எடுத்துக்கிறேன். இதில் நெருப்பெரிய மாரிலாம் இது கொடுத்துருக்காங்க. ஃபைனல் மேட்ச் ஒரு அட்டாக்கை போயிட்டே 10 லட்ச ரூபா லூட்டு உனக்கு வச்சிரு. கிராஃப்டிங் ஸ்டேஷன் இருக்குது உனக்கு. நீ என்ன டவுன் ஹால் இங்கே தான் வச்சுருக்காங்க. என்ன இவனுக்கு மட்டும் கிராஃப்டிங் ஸ்டேஷன் இருக்குது, எனக்கு காணும். பாத்தியா எப்படிலாம் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? ஒரு மினியன் இருக்கும். சாம்பியன் சாரி கேஸ், தொண்டை காஞ்சிருச்சு. ஓணும் சிசிலேருந்து ஏதோ வெளில வருதா, என்ன வருது? ஓ, அதை வச்சுருக்கானா? அது லைஃப் அதுவாக குறைஞ்சி சாகட்டும். சரி, வேறு வழி தெரியலாத்தா. சரி, இறக்குவோம், என்னதான் பண்ணிடுவாங்க. பண்ணுறோம் ரேஸு. ஓகே, இதை இங்கே இறக்கி விட்டோம்னா டோட்டம் ஸ்மெல்லாம் அடிக்க ஆரம்பித்தோம். அந்த டைத்தில் ஒரு ஹீலை போட்டு ஒரு இன்வெஸ்ட்குள்ளே போட்டோன்னா எல்லாம் அங்கே போய்டும். 2 ஸ்டார் வந்துருச்சு. டார்க் எலெக்ஷன் ஒன்று அடித்தா சௌரியமாக இருக்கும். குயின் எங்கே இருக்கா? ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காளா? நாசமாக போச்சு. டார்க் எலெக்ஷன் அடிக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டான், நம்பாதே. சேர்த்துருச்சு குயின். மேட்ரு ஓகே, லூட் ஆல்மோஸ்ட் ஓரளவு எடுத்துருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் கிடைக்காதனால கையில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அடிக்கிறேன். கொஞ்சம் பிளான் பண்ணி அடுத்த தடவை உங்களோட ஸ்ட்ராட்டஜியோடு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். தெரில, பார்ப்போம். ஏய்
இங்கே இருந்துக்கிட்டு அதை அடிக்காதடி. இன்னும் ஒரு அடி கிராண்ட் வார்டன், அவ்வளோதான். எலக்சர் டார்க்கு சூப்பர்ரா. நீ தானே நல்ல பையன். ஒரு ஷாட் அதோட முடிச்சுக்குவோம். எலக்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டான், அதுக்குள்ள செத்து போயிடுவான். ஓகே, 3x லூட் வந்துருச்சு. இப்போ ஏதாவது காசு இருக்கா? ஸ்ப்ரிங் ட்ராப்புக்கு இருக்குது. சரி, ஓகே, ஸ்ப்ரிங் ட்ராப்பையாவது போடுவோம். இதெல்லாம் வந்து டார்க் எலக்ஸ் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். ஓகே, ஈவெண்ட்ஸில் என்ன இருக்குது? நாட் சாம்பியன் ஒரு கண்ட்ராவியில் மினி ஸ்பாட் லைட் அப்படின்னு நாளைக்கு மதியானம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஈவெண்ட் கொடுத்தா உனக்கு வந்து ஒரு சூப்பர் ட்ரூப் சூப்பர் போர்ஷன் தரேன், ஏதாவது தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை ஹீரோ போர்ஷன் தரேம்மா. மற்றபடி இவனா வந்து இவனை நம்பாதீங்க, ஏமாற்றி போடுவான். வேறு என்ன இருக்குது ஷாப்பில்? அப்டேட் மெகா பேக் இதெல்லாம் வந்து நீங்கள் பணக்காராக இருக்கீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ரொம்ப பணக்காராக இருக்கீங்கன்னா எனக்கு காசு அனுப்புனீங்கன்னா இது நானும் வாங்கிப்பேன். எனக்கு இது மேலே ஒரு கண் இருக்குது, 450 ரூபா. நீங்கள் பணக்காராக இருந்தால் கொடுங்க. சோர்ஸஸ் டார்க் எலக்சர் வந்து கோல்டாக மாற்றோமா? என்ன எவ்வளோ டார்க் வேணும்? 2,08,000 இருந்தால் மினியன் பிரின்ஸை போடலாம். 1,16,000 இருக்குது. சரி, எலக்சரை மாற்றிடும். கன்வெர்ட். பாட்டி சத்தம் ஓர போடுற பாட்டி நீ. ஓகே, ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதில் வேறு என்ன இருக்குது? ரிவார்ட் லிஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயும் அப்டேட்லாம் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. மற்றபடி ஒன்றும் இல்லை கைஸ், நார்மல். புதுசாக ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி. ட்ராகன் சிமுலேட்டர் 3D. நீங்கள் வந்து ட்ராகன் வச்சுருப்பீங்க. அந்த ட்ராகன் வச்சு இந்த வில்லேஜர்ஸ்லாம் நீங்கள் அடித்து இந்த ஒரு கெட்டவங்களெல்லாம் நீங்கள் அடிக்கலாம். அடிச்சுட்டு நீங்கள் லெவலப் ஆகி இன்னொரு ட்ராகன் இருக்கும், இந்த ஏரியாவில் நிறைய ட்ராகன் இருக்கும். அந்த ட்ராகனோட சேர்ந்து நீங்கள் ஃபேமிலி உருவாக்கி குட்டி போட்டு அதை வந்து நீங்கள் பண்ண வைக்கலாம். இந்த இந்த கோழி பண்ணலாம் வச்சுருக்கீங்களா, அதேமாரி ட்ராகன் பண்ண. என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஒரு நிமிஷம் கைஸ், ஃபோனு கொஞ்சம் கஷ்டப்படுது. இடையே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால வந்துடும். இப்போ பேக்ரவுண்டில் வந்துருச்சு, மறுபடியும் கஷ்டப்படுது. ஓப்பன் பண்ணோம், வருதான்னு பார்ப்போம். இது மல்டிப்ளேயர் கேம் கிடையாது, சிங்கிள் பிளேயர் கேம் தான். அடா வருவியா மாட்டியா? உன்னை நம்பி உன் வீடியோலலாம் ஓப்பன் பண்ணுறான்டாடி. படுத்துறாடா, மன்னிச்சுக்கங்க ஐயா. வரமாட்டேங்கிறான். வீடியோவை திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். இல்லைனா வந்து உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன், வீடியோ கேம் பிளேவாகவே காட்டுறேன். லெவல் டெவிலுமே ஆடணும், ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. டைம் கிடைக்க மாட்டேங்குது. வாட் டு டூ? வந்துருச்சு பாருங்கள், ஃப்ரீ ப்ரைஸ். நன்றிப்பா, பிள்ளைய கொடுத்தீங்கன்னா. ஸ்டார்டிங் ஆடா ஜோய்யோ. இது வந்து கீழே இறங்குறது. இறங்கியாச்சு. அப்படியே அப்படி சுற்றி பார்த்தா மேப் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில். ஏதோ கொஷின் மார்க்லாம் இருக்குது, அந்த சைடெலாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து ஃபாஸ்ட்டாக பறக்கிறதுக்கு பூஸ்ட் போட்டு ஜொயிங்கின்னு போகலாம். இதுதான். இது வந்து நெருப்பு அட்டாக்கு. இது ஆக்சுவலி இது 3 வகையான. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 4 வகையான ட்ராகன் காட்டும். ஒரு நேச்சர் ட்ராகன், ஒரு காற்று ட்ராகன், ஒரு வாட்டர் ட்ராகனுங்கிற மாதிரி காட்டும். அது என்ன நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க தான். இது கேமரா ஆங்கிள். அப்படியே நீங்கள் போகலாம். அப்படியே பறந்து திரிந்து காடு அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து கீழே இறங்கினா தான் அடிக்க முடியும். இது வந்து நெருப்பு அட்டாக்கு. இது வந்து லாங் ரேஞ்ச் அட்டாக்கு. இப்போ இங்கே ஒருத்தர் ரெட்டு கலரில் இருக்கான் பாருங்க, அவன்லாம் கெட்டவன். அந்த கெட்டவன்லாம் நம்மளே அடிப்பான், ஓகேவா? ஸோ அதை நம்ம உஷாராக.
பாருங்கள் ஆர்ச்சர், அவன் நம்மளை திருப்பி அடிப்பா, நம்ம லைஃப் குறையும். ஜஸ்ட்டு சும்மா எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். செத்தான் ஆர்ச்சர். இதேமாரி நமக்கு எக்ஸ்பி ஏறும். பாஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு சவுண்டு எல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் திருப்பி ப்ளே கொடுத்துட்டு மேப் ஓப்பன் பண்ணிக்கலாம், மேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லேக் ஆகுது. மாடு இருக்குது. மாடை கொல்லுவோமா? இல்லை, மாடெல்லாம் கொல்ல வேணாம், நம்ம மனுஷனையே கொல்லுவோம். அவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி எத்தனை, ஹியர் யூ கேன் இம்ப்ரூவ் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், மேக் பேபிஸ், ஸ்கின்ஸ் பண்ணலாம், எல்லாம் அதேமாரி ஃபீடு பண்ணலாம். அதுக்கு ஃபீடு இந்த ஃபுட் இஸ் ஓவர், யூ நீட் டு கெட் டு ஃபீட் யுவர் கேரக்டரா. உங்கள் கேரக்டர் ஹியர் கஸ்டமைஸ், உங்கள் கேரக்டர் வந்து ஆர்ம்ஸ், ஸ்கின்னு இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபயராக மாற்றிக்கலாம் உங்கள் ட்ராகனை. இது எல்லாத்தையும் பண்ணி இங்கே பாருங்கள் அப்கிரேட்ஸ். வந்து உள்ளி பாடி, ரன்னர், இன்க்ரீஸ் ஸ்பீடு, இதுக்கெலாம் நீங்கள் காசு கொடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட்ராய் 15 ஸ்டோன் உடைக்கணும், லம்பர் ஜாக் உடைக்கணும், இதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு டைம் கில்லிங் கேம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஸ்டோன்னா என்னது, இதான ஸ்டோனு, ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸ்டோன் இல்லையா? சரி, மொபைலில் சூடாகுது, இது மேலே தாங்காதுன்னு நினைக்கிறேன். ராக்கு. இதேமாரி நீங்கள் அடித்து அவன் சொல்கிற ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் முடிக்கணும். பின்னாடி ஒரு பைத்தியம் அம்பு விடுது. நான் மாட்டுக்கு செவுத்தை தானே அடிச்சுட்ருக்கேன். சாவு. உங்களுக்கு பக்கத்தில் இந்த அட்டாக் காட்டிலலாம் நான் இருங்க. இப்படி அடித்தா வாழை வச்சு அடிப்பான். டிஸ்காவ் பண்ணுவான். டிஸ்காவ் அவ்வளோ சேர்த்துருச்சு. இதேமாரி நீங்கள் பண்ணலாம். இந்த கேமை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கேமை திருப்பி ஆடலாமான்னு சொல்லுங்கள். தனி வீடியோவாக போடலாமா? ஜஸ்ட் அ டைம் கில்லிங் கேம். போர் அடிக்குதுன்னா இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளை பண்ணுறதுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கல்லை உடச்சாச்சு. இது வேகமாக நடக்கிறதுக்கு. அதில் ஏதோ பொட்டி இருக்குது கைஸ். என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஓப்பன் செஸ்ட். யூ ஹவ் ஃபவுண்டு போர்ஷன் 5. த ஆப்ஜெக்ட் நோ இஸ் யூர் ஹோம். ஃபவுண்ட் ஆப்ஜெக்ட். இது நம்ம வீட்டில் இருக்குமா? வீடு எங்கே இருக்குங்கிறது இங்கே காட்டுவோன்னா எங்கள் மேப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் வீடு எங்கே இருக்குதுன்னு. இதான் இந்த கேமு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நாளைக்கு இதை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.